வணக்கம், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம நாவூரும் மாவத்தல் குழம்பு எப்படி வீட்டில் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மாவத்தல் வீட்டில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு 10 மாவத்தல் எடுத்து அதில் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது அதை நம்ம வேக வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம வறுத்து அரைக்கக்கூடிய பொருள்லாம் பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடானோன்னே அதில் ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, அது கூடவே நம்ம உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு தக்காளி, மீடியமான தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி நீங்கள் சேர்த்துக்குங்க. லைட்டாக வதக்கிடலாம். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சாம்பார் பவுடரை சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆறினோன்னே நம்ம தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிடலாம். அடுத்து நம்ம இப்போ குழம்பு செய்கிறதுக்கு மண் பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அது கூடவே கடுகு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்தாச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் மாவத்தல் வீட்டில் செய்ய முடியலன்னா கடையில் கூட கிடைக்கும். கிடைச்சதுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு பல்லை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 20 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது, ட்ரெடிஷ்னலான ரெசிபி கூட. ஒரு தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட சேர்க்க போகிறோம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அது தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து ஊற்றிடுங்க, ஃபில்டர் பண்ணி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த புளி தண்ணியோட நம்ம சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். அந்த டைமில் நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு குழம்பு நல்லா கொதித்து சுண்ட வந்த பிறகு நீங்கள் மாவத்தல் கடைசி 5 நிமிஷம் முன்னாடி நீங்கள் சேருங்க. பாருங்கள், ரொம்ப அருமையான சூப்பரான சுவையான மாவத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவத்தலை நீங்கள் ருசித்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்பை நீங்கள் விடவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெல்லம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.